பகவத்கீதை பகவத்கீதா என்பது ஒரு புனித ஹிந்து நூலாகும். இது மகாபாரதம் என்ற பாரத காவியத்தின் ஒரு பகுதியாக உள்ளது. இது கிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனன் இடையே நடந்த உரையாடலாகும். அதன் உருவாகும் பின்புலம் பின்வருமாறு. உருவாகும் பின்னணி. ஒன்று, நாடன் மகாபாரத யுத்தம். பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் ஆகிய இரு குடும்பங்களுக்கும் இடையில் குருக்ஷேத்திரத்தில் பெரும் யுத்தம் நடக்கிறது. அர்ஜுனனின் உள்நிலை. யுத்த துவங்கும் தருணத்தில் அர்ஜுனன் தனது சொந்த உறவினர், ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்கள் எதிரில் இருக்கும்போது யுத்தம் செய்ய மனதில் தயக்கமடைகிறான். அவன் விரக்தி அடைகிறான். யுத்தத்தில் உயிர்கள் போவதை தவிர்க்க விரும்புகிறான். கிருஷ்ணரின் உபதேசம். இந்த சந்தர்ப்பத்தில்தான் கிருஷ்ணர் அர்ஜுனனை வழிநடத்தி கடமையின் முக்கியத்துவம், ஆத்மா, கர்மா, பக்தி, ஞானம் போன்ற ஆன்மீக தலைப்புகளில் 700 வசனங்களில் உபதேசிக்கிறார். எப்பொழுது உருவானது? பகவத்கீதை இயற்றப்பட்ட காலம் பற்றிய சரியான தேதி இல்லை. ஆனால் இது கிமு 5ஆம் நூற்றாண்டு முதல் கிமு 2ஆம் நூற்றாண்டு இடையே தோன்றியிருக்கலாம் என்று பலரும் நம்புகின்றனர். முக்கியத்துவம். பகவத்கீதை ஒரு தத்துவ நூலாக மட்டுமல்லாது வாழ்க்கையின் நோக்கம், கடமை, நற்கர்மம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி குறித்து கூறும் நெறிமுறை நூலாகவும் பார்க்கப்படுகிறது. நீங்கள் விருப்பமெனில் பகவத்கீதையின் சுருக்கம் அல்லது அவை கூறும் முக்கிய தத்துவங்கள் பற்றி கூட விளக்கமாக தரலாம்.